ஒரு படர்ந்த காடு. அங்கே சாதுவான மிருகங்களும் இருக்குது, வேட்டையாடுற கொடூரமான மிருகங்களும் இருக்குது. அந்த காட்டுக்குன்னு ஒரே அரியாசனம். அந்த அரியாசனத்துக்கு உரித்தான ராஜா யாருன்னா, இது என்ன கேள்வி? சிங்கம் தான். அதல்ல, சிங்கத்துக்கு எப்படி ராஜா ஆகிற தகுதி இருக்கோ அதே அளவு புலிக்கும் இருக்கு. சிங்கத்தினால முடியாத விஷயத்த கூட ஒரு யானையை தனியாக வேட்டையாடுற திறமை புலிக்கும் இருக்கு. அப்படி பார்த்தா காட்டுக்கு ராஜா யாரு? இல்ல, அங்கதான் ஒரு திருப்பு முனையே இருக்குது. இப்படியே அந்த அரியாசனத்துக்கு சிங்கமும் புலியும் மாறி மாறி சண்டை போட்டிருந்தனால எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒரு போட்டி வச்சாங்க. யார் ஒரு யானையை தனியாக வேட்டையாடுறாங்களோ அவங்க தான் அந்த காட்டுக்கு ராஜான்னு முடிவு பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு முதலை வந்துச்சு. உலகத்தில் 3 பங்கு தண்ணி தான், அதில் என்னைய ஜெயிக்க யாருமே இல்லை, அதனால நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜான்னு சொல்லிச்சான். இப்போ இதில் உண்மையான ராஜா யாரு? கம்பீரமான சிங்கமா, திறமையான புலியா, இல்லை வலிமையான முதலையா? இது ஒரு சொல்றேன் இரு. TN37 வானொலியில் அடுத்து வரும் பாடலை கேட்டு ரசியுங்கள். இந்த இடத்துக்காக எவ்வளவு தடவை 5 வருஷமா சண்டை போட்டுருப்பீங்க. இன்னைக்கு நைட் உங்க ஊருக்குள்ள இறங்குறோம், கோழியை தூக்குறோம். சரிடா. அப்ப அங்க என்ன மலைகளுக்கு மரியாதை இருக்கு? இது ரூம் பிரச்சனையோ கிராமபோன் பிரச்சனையோ இல்லைண்ணே. அப்ப இந்த ரூம் யாருக்குமே சொந்தாகலையா? இப்படியே சண்டை போட்டு இருந்தாங்களா? அது இல்ல, அது முடிவு கட்டுறதுக்கு ஒருத்தர் வந்தாரு.